பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த நேரத்துலடா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணீங்க? எப்போ பார்த்தாலும் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணுறதா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மக்களே, மன்னித்திருங்கள். 5 மணி தான் வரும் எப்பவுமே. இன்னைக்கு விட்டானுங்க இந்த டைமிங்ல. ஸோ அரோரா மற்றும் எஃப்ஜேயோட பிரச்சனை தான் நான் சொல்லியிருந்தேன்னா அதுவும் வந்துருச்சு. என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், வீடியோ பார்க்குறான்னு வெறுமே லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, அரோரா கேட்குறாங்க, அதான் கரெக்டாக வியானா வெளியேறும் நேரம் தான். அதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வியானா இருந்திருக்க மாட்டாங்க பாருங்க, அந்த ஃபுட்டேஜில் வியானா இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அரோரா கேட்குறாங்க, நீ தானே இப்போ என்கிட்ட வந்து சண்டை போட்ட அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அரோரா ஒரு விமர்சனம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு விமர்சனம் விஜேஎஸ் முன்னாடி வச்சுட்டாங்க. ஓகேவா, அரோரா விமர்சனம் விஜேஎஸ் முன்னாடி வச்சுட்டாங்க. அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் இவர் போய் சண்டை போட்டிருக்கார். எஃப்ஜே போயிட்டு அரோரா பக்கம் சண்டை போட்டிருக்கார். கம்முன்னு போயிட்டு சிவனேண்டு இருந்த அரோரா பக்கம் போயிட்டு இவர் சண்டை போட்டிருக்காரு. நீ தானே இப்போ என்கிட்ட சண்டை போட்டேன்றதை அவங்க கேட்குறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் என்ன தெரிகிறது, இவராக தான் போய் சண்டைக்கு போயிருக்காருன்றது தெரியுது. ஒன்னா அடுத்து என்ன சொல்றாங்க, தப்புன்னு சொல்லியாச்சு தானே, எப்படி நான் தப்புன்னு சொல்லிட்டேன் தானே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சொல்லியாச்சு தப்புன்னு அப்படின்றது. ஸோ சுத்தி வந்து எடுத்த உடனே ஆதிரியை பத்தி 10 விஷயம் தெரியும். எப்படி எடுத்த உடனே ஆதிரியை பத்தி 10 விஷயம் தெரியும், சொன்னா கரியர் காலி ஆயிடும்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரு ஆதிரியை பார்த்து சொன்னாரு, ஆதிரி 10 விஷயம் சொன்னா நான் இப்ப இதை பத்தி பேசினேன்னா ஆதிரியோட கரியரே காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாரு. அந்த உள்ள உட்காந்துட்டு அந்த கேஸை தோத்துருவாங்க. வெளியே வந்து அமித்துக்கிட்டையும் பார்வதியும் இவங்கெல்லாம் டிபேட் நடத்திட்டு இருப்பாங்க. உள்ள வந்து இவர் பேசிட்டு இருக்கும்போது அதை பத்தி என்னால இவர் கத்தி தான் பேசிட்டு இருப்பார். எப்படி இவர் உட்காந்து கத்தி பேசிட்டு இருப்பார். பேசிட்டு இருக்கும்போது தான் இதை சொல்லுவாரு, இப்படி பேசினா நான் ஓப்பனா பேசினா வந்து ஆதிரி 10 விஷயம் சொன்னா ஆதிரியோட கரியரே காலி ஆயிடும், டோட்டலா க்ளோஸ் ஆயிடும்ன்ற அளவுக்கு பேசுவார். அதை தான் அரோரா வந்து கேட்பாங்க. அரோராவும் ஆதிரியும் கேட்கும் போது அப்ப சொல்லுவான், ஒரு விஷயம் சொல்லுவான். அதுல எதுனா அந்த கிஸ் பண்ணி என்னது, அரோரா ஆதிரி என்கிட்ட கிஸ் கேட்டா, ஆதிரை என்கிட்ட கிஸ் கேட்டான்ற ஒரு விஷயத்தை அப்பதான் உடைச்சு விடுவார். ஸோ இந்த மாதிரி 10 விஷயங்கள் இருக்கு, சொன்னா டோட்டல் டேமேஜ் ஆயிடும் அப்படின்றத சொன்னாரு. சொன்ன மாதிரியே பேசிட்டு இருக்கா, நான் ஒன்றும் சும்மா பேசலைன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவர் சொன்னார் தான், சொன்ன விஷயத்தை தான் அந்த பொண்ணு சொல்லுது, சொல்லாத விஷயத்தை சொல்லலை. பட் இவர் என்ன மீன் பண்ண வராரு இந்த கான்டெக்ட்லனா, அவங்க என்ன ட்ரிகர் பண்ணி அந்த அளவுக்கு என்ன இது பண்ணாங்க, அந்த ஒரு பாயிண்ட்ல பேசினா நல்லா இருக்காதுக்குன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்றத அவர் பக்கம் நியாயப்படுத்த ட்ரை பண்றாரு. பட் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே வேண்டாம். இல்லைங்க இப்படி பேச வேண்டாம், இந்த 2 பேருக்கு பர்சனலா நடந்த விஷயங்கள், அதை எடுத்துன்னு வந்து கேமுக்காக சொல்ல வேண்டாம், இந்த வார்த்தையை விட்டுருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஜே இந்த வார்த்தையை விட்டுருக்க வேண்டாம், அதை விடாம இருந்திருக்கலாம். இப்போ அதை விட்டதால தான் அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை தான் அரோரா அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கு. உடனே அங்கே இருக்கும் எல்லாரும் காம் டவுன் பண்றாங்க. விக்ரம், அமித், சபரி, திவ்யா கொண்டு காமாரி எஃப்ஜே அப்படின்ற மாதிரி. கிளம்பும் போது ஏன்டா அப்படி பண்ற, எப்படி வியானா கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன், கிளம்பும் போது ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பேசாதீங்க எஃப்ஜே பேசாதீங்கன்ற மாதிரி அமித் காம் டவுன் பண்றாரு. இப்பதான்பா கேப்டன் அமித் வந்து சண்டை நடக்குது, சண்டையை தடுக்கணும், நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி நடுவுல வந்து அந்த சண்டையை தடுக்கிற மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு. எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க, இது எதுக்கு? ஆனா நமக்கு ப்ரோமோல காட்டினது கம்மி, எபிசோட்ல காட்டும் அது கொஞ்சம் வல்கரா கொஞ்சம் மோசமா தான் போச்சுன்ற மாதிரி தான் தகவல் வருது. எப்படி நீ சொல்ற அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதை கட் பண்ண உடனே விஜேஎஸ் வந்து பேசுறாரு. விஜேஎஸ் கேட்கிறாரு, அரோரா என்ன ஆச்சு அப்படின்னும் போது அரோரா அப்படியே பயந்து நடுங்கிற மொமெண்ட்டை பாத்தீங்களா, அப்படியே பயந்து போய் இருக்கிற மொமெண்ட்டை பார்த்திருப்பீங்க. அரோரா அப்படி பயந்து போய் நிக்கிற மூமெண்ட் நீங்க எல்லாரும் அந்த இடத்துல நோட் பண்ணலாம், அந்த விஷுவல் ஃபுட்டேஜ்ல. ஸோ என்கிட்ட அவங்க வந்து என்ன பேசலாம் பேசக்கூடாது நீங்க எப்படி முடிவு பண்ணலாம், எப்படி அரோரா அவங்க கிட்ட என்ன பேசலாம் பேசக்கூடாது நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் எஃப்ஜே, அது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, அவங்க பேசுறது அவங்களோட உரிமை, அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், அதுக்கு நீங்க ஏன் கேட்குறீங்க, நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்கன்ற மாதிரி போடே விஜேஎஸ் போடுன்னு போட்டார். ஸோ இவங்க சொல்லலைன்னா அது உங்களுக்கு, அது எப்படி இவங்க சொல்லலைன்னா, அவங்க அரோரா உங்களுக்கு சொல்லலைன்னா அது உங்களுக்கு பெரிய மைனஸா போயிடும் எஃப்ஜே. நம்ம கரெக்ட். ஸோ இது சொல்லலைன்னா அரோராக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து இவர் ரியாக்ட் பண்ணியிருப்பார். இப்போ இந்த ஒரு விஷயம் அரோரா எடுத்து சொல்றாங்களே, தப்பி தவறி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆதிரை மற்றும் எஃப்ஜே பேசின தனிப்பட்ட விஷயங்களை அவர் எடுத்து போட்டாருன்னு வச்சுங்க கேம்ல, அது எஃப்ஜேக்கு தான் பெரிய டிராபேக்காகவும் பெரிய நெகட்டிவிட்டா போய் முடியும் அப்படின்றதான் விஜேஎஸ் மீன் பண்றாரு. இவங்க சொல்லலைன்னா அது உங்களுக்கு பெரிய மைனஸா போயிடும் எஃப்ஜேன்றதும் கரெக்ட். நல்லது தெரியல உங்களுக்கு, எப்படி நல்லது தெரியல உங்களுக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்றாரு. ஸோ அவங்க சொன்னது உனக்கு நல்லது தான், அந்த நல்லதை புரிஞ்சுக்கோ, தெளிஞ்சுக்கோ அப்படின்றத விஜய் சொல்றாரு. அரோரா பேசியது ஆதரிக்காக மட்டும் இல்ல எஃப்ஜேக்காகவும் தான் அப்படின்றத சொல்றாரு. கரெக்ட் தான். இப்ப 2 பேர் பேசின பர்சனலை எடுத்து பேசும்போது அரோராக்கும் பாதிப்பு ஏற்படும், நீ இப்படி பண்ணியான்ட்டு.
அதை பேசுற உனக்கும் நீ என்ன இவளா, நீ என்ன இவனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்களே, அந்த கேட்டகிரியில பேசும்போது அது 2 பேருக்கும் ஹெவியா டேமேஜ் ஆகும் அப்படின்றதான். ஒரு கேம்ல போயிட்டு தனியா பேசின விஷயத்தை எடுத்துன்னு வந்து பயன்படுத்துறானே, இவன் யாரு இவன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதை பண்ணக்கூடாதுன்றதான் விஜேஎஸ் எச்சரிக்கிறார். அரோராக்கு சப்போர்ட்டாவும் பேசுகிறார். அதுல எனக்கு எந்த விதமான தப்புமே இல்லை. ஆஸ் பர் தட் இன்சிடென்ட், இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பொறுத்தவரையும் அரோரா மேல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றத விஜேஎஸும் சொல்கிறார். நமக்கு பார்க்கும் போதும் தெரிகிறது. உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.